ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Hello friends of ICP Academy. நம்ம இப்போ அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1 தியரிட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க் அதில் யூனிட் 1 மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அந்த லெசனில் பார்க்குறோம். இந்த லெசனுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஒன் மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். செகண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஆஃப் புக் கீப்பிங், அதுக்கும் அக்கவுண்டிங் அண்ட் புக் கீப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். தேர்ட் ஒன், appreciate the evolutionary process of accounting as a social science. The next one, subfields of accounting. Accounting information எந்தெந்த யூசர் குரூப்ஸுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு, to understand the relationship of accounting with economics, statistics, maths, law and management. Then to find out the limitation of accounting and to appreciate the boundary of accounting profession and what is the role of the chartered accountant and how does he play an important role of rendering services which are useful to the society னும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனுடைய அவுட்கம்ஸ் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு த டேர்ம் அக்கௌண்டிங்னு பார்த்தோன்னா அதில் ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங் அதை ப்ராடாக 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் டு ஜென்ரேட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறது எப்படி, யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது 2 ப்ராட் கேட்டகரியாக இந்த ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பார்க்குறோம். டு ஜென்ரேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல அகெயின் 3 பிரான்ச்சஸாக, ஃபஸ்ட் ஒன் டு ரெக்கார்ட், தென் ரெக்கார்ட் பண்ணதை கிளாஸிஃபை பண்ணி, தேர்ட் ஒன் அதை சம்மரைஸ் பண்ணுறோம். அப்படி பண்ண அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஹவ் ஆர் வி யூஸிங் இட்டுன்னு பார்க்கும்போது, டு அனலைஸ் பண்ணதுலேருந்து கிடைச்ச மீனிங்கை இன்டர்ப்ரெட் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறது யூஸிங் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி ப்ரொசீஜரில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆகும்போது வி நீட் டு ஃபைண்ட் அவுட் த டிரான்சாக்ஷன். ஐடென்டிஃபையிங் தி டிரான்சாக்ஷன் இஸ் த ஃபஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் அதில் இன்புட், அந்த இன்புட்டில் அக்கௌண்டிங் சைக்கிள் அண்ட் அவுட்புட் இந்த 3 கேட்டகரியாக பார்க்குறோம். இன்புட்டுன்னு சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி எக்கனாமிக் இவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் விச் ஆர் ரிலேட்டட் இன் ஃபினான்ஷியல் விச் குட் பி மெஷர்ட் இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சைக்கிள்ங்கிற ஹெட்டிங்கில் இந்த டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், அதுலேருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இது ஒரு சைக்கிள். அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அவுட்புட் கம்யூனிகேஷன் டு தி யூசர்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் யூசர்ஸ். ஒருத்தர் இன்டர்னலாக யூஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல், அவுட் சைட் த பிஸ்னஸ் பவுண்ட்ரி. இன்டர்னலாக இருக்கிறவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அல்லது பார்ட்னர்ஸ் அல்லது மேனேஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ். எக்ஸ்டர்னல் அவுட் சைடாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ், தோஸ் ஹூ குட் இன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸ், lender to the business, suppliers of the business, then government agencies and customers. So in the lesson of the total area of coverage இது அதில் heading first one introduction பார்க்குறோம் 1.1. taken into consideration every individual பார்த்தோன்னா ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லும்போது anything that has
a financial purpose attached to it and helps for the economy. It is economic activity. அப்போ ஒரு salaried person அப்படின்னா அவர் salary ரிசீவ் பண்ணுறாரு. அந்த ரிசீவ் பண்ணுற சேலரியில் ப்ரொவிஷன்ஸு, க்ளோதிங்கு, சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு, இல்லை அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு கிளப் ஆரம்பித்தா அது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, இல்லது ஒரு பிஸ்னஸ் எய்தர் ஒரு இண்டிவிஜுவல் அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு கம்பெனி, இல்லை ஒரு கார்பரேஷன், இல்லை ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட், இப்படி ஏதாவது ஒரு குரூப் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிட்டுக்கு தான் ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டால், சிலது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரன் ஆகும், சிலது சொசைட்டிக்கு அசச் டு த பப்ளிக் ஒரு லார்ஜ் இன்டென்ஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஏதாவது ஒரு வகையில் ஈவெண்ட்டாக இருக்கும் அல்லது டிரான்சாக்ஷனாக இருக்கும். வாட் இஸ் மென்ட் பை டிரான்சாக்ஷன் அப்படின்னா, டிரான்சாக்ஷனுங்கிறது எனி ஆக்டிவிட்டி விச் இஸ் மென்ட் டு டூ அ பிஸ்னஸ் ஆர் டு பெர்ஃபார்ம் அன் ஆக்ட் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத தான் நம்ம டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ ஈவெண்ட் அப்படிங்கிறது எனி ஆக்ட் விச் இஸ் ஹேப்பனிங், விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு activity which has been done for the sake of business, which is involving money அல்லது ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த அக்ரிமெண்ட், அது வந்து டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். அந்த ரிசல்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து ஈவெண்ட் ஹேப்பனிங்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், உங்கள் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 1, ஒரு இண்டிவிஜுவல் 2 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. தட் இஸ் அ ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ். On 1st of January, he purchases goods worth rupees 1,15,000, whereas he sells it for 1,47,000. ரெண்ட் ஒரு 5,000 பே பண்ணுறாரு. ஸ்டில் அவர்கிட்ட 15,000 worth of goods இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் இஸ் பர்ஃபார்மிங் சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிங்கிறது பார்க்குறோம். அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு சர்டன் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸால் சம் ரிசல்ட்ஸ் அக்கர், அதை ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலி அந்த மந்தில் வாட் ஹாஸ் he done and what is the purpose of his activity, what does he see as a result of the activityங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. as an individual he should know. So goods sold is 1,47,000 and total goods that is remaining in his hand is 15,000. So total of the goods is 1,62,000, whereas he has purchased only for 1,15,000. அந்த பர்ச்சேசஸில் 1,15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஒரு 5,000 ரெண்ட் பே பண்ணுறாரு. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் he has incurred is 1,20,000. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் he has earned a profit of 42,000. that's called surplus. Though he also has some stock in hand, he has an overall surplus of rupees 42,000 பார்க்குறோம். ஸோ this is the event. Other activities are the transaction. அதே மாதிரி ஒரு முனிசிபல் கார்பரேஷன் ஒரு கவர்மெண்ட் கிராண்ட் கிடைக்கிது 500 lakhs. இட் இஸ் மென்ட் ஃபார் அடல்ட் எஜுகேஷன், whereas it has spent 250 lakhs for purchase of kids, paid 200 lakhs to the tutors and is left with the balance of 50 lakhs. இங்கேயும் இதெல்லாமும் டிரான்சாக்ஷன்ஸ் தான், அதனோட ரிசல்ட் வந்து ஈவெண்ட்டு தான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது டேக்ஸ் ரிசீவ் பண்ணாலோ, சேலரிஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருந்தாலோ, வேரியஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ, whenever it earns money through receipts and it has expenses, if the revenue is more than expense, we call it as a surplus. When the expense is more than the receipt, we call it as a deficit. இப்போ இந்த வேரியஸ் மணி ரைசிங் சோர்சஸ் எது வழியாலாம் இவங்களுக்கு பணம் வருதோ அதையெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். அந்த ரிசல்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எய்தர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது டெஃபிசிட்னு சொல்கிறோம். தட் இஸ் டேர்ம் டு பி அன் event of the businessன்னு சொல்கிறோம். ஸோ டெலிகாம் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வேரியஸ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குது, போஸ்ட்பெய்டு, ப்ரீபெய்டு. இப்போ ஈச் ஆக்டிவிட்டி டன் பை எ யூசர் ends up in an economic eventன்னு பார்க்குறோம்.
The company needs to keep appropriate and timely records so that it can collect money from the postpaid connection users. அதே மாதிரி ப்ரீபெய்ட் கனெக்ஷன் யூசர்ஸுக்கு வேணுங்கிற சப்போர்ட் கொடுக்கணும், எவ்வளோ பேலன்ஸ் அவங்கள்ட்ட ஸ்டில் அன்யூட்டிலைஸ்டாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ எல்லா பிஸ்னஸ் என்டிட்டிஸும் எல்லா பிஸ்னஸ் பாடிஸும் they have to keep record of all transactions and events to know the economic activity. அந்த வச்சு தான் they can come to an decision making. ஸோ அக்கௌண்டிங் டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் டெவலப் ஆச்சு. அதோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட மெஷர்மெண்ட்டும் எப்படி இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, how far the informations are பீன் ரெக்கார்டட், அதை வச்சு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் அன் யூனிவர்சல் அப்ளிகேஷன். எதுக்கு? ஒரு டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இவெண்ட்டுங்கிறது டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷனை அப்பப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எந்த டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை நேஷ்னல் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். பட் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை தான் அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு எடுத்துக்கிறோம். அப்போது ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தா ஒன்லி டு கான்சென்ட்ரேட் ஆன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு அக்கௌண்டிங்க்கு வேணும், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடிக்வேட் நாலேஜ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் யூனிவர்சல் அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு தேவைப்படுது. இந்த க்ரோத் ஆஃப் அக்கௌண்டிங் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கிற நெட்வொர்க். அதனால் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் அப்ளிகேஷனாக ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் எனி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அபவுட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு ஹெல்ப் டெசிஷன் மேக்கிங் தான் இதனுடைய பர்பஸாக பார்க்குறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் which are needed for a sound decision is known as the aim of accounting. அதனால் இதை லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லாங்குவேஜ் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்கிறோம். ஸோ 1.2 we come to understand about the meaning of the term accounting. ஸோ கமிட்டி ஆஃப் டெர்மினாலஜி அப்படிங்கிறது அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் ஆல் செட்டப் ஆனது. இது அக்கௌண்டிங்கிற டேர்முக்கு 1961 இட் ஹஸ் கிவன் அ டெஃபினிஷன். என்னன்னா, இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் events which are in part at least of a financial character and interpreting the result thereof அப்படிங்கிறது தான் இதனுடைய டெஃபினேஷனை பார்க்குறோம். ஸோ டெஃபினேஷனை நம்ம பிரித்து பார்க்கும்போது இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். ஆர்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை ஒரு கலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங்னா இட் இஸ் டு கலெக்ட் த டேட்டாஸ் அண்ட் டு மெயின்டைன் இட். ஸோ இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். அந்த ரெக்கார்டில் என்ன பண்ணுறோம்? வி ஆர் கிளாஸிஃபையிங்னா இதை பகுதியாக பிரிக்கிறோம். எடுத்து தனித்தனியாக பிரித்து பார்த்து அதை இதுக்குரியது இது அதுக்குரியதுங்கிற ஒரு செக்ரிகேஷன் பண்ணுறோம். அதுக்கு பேர் கிளாஸிஃபைங். அண்ட் தென் ஃபைனலி வி ஆர் சம்மரைசிங். டோட்டலி அட் த எண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீனிங்க்கு கொண்டு வரோம். தட் இஸ் வாட் இஸ் மென்ட் பை த வேர்ட் சம்மரைசிங். இது ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அண்ட் சம்மரைசிங் எப்படி பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜி, அதுக்கு தான் அது சொல்கிறாங்க இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிக்னிஃபிகண்ட் மேனர்னால் இதை எந்த டேர்ம்ஸில் பேசுகிறோம், ஹவு டு வி, வாட் லாங்குவேஜ் ஆர் வாட் இஸ் பீன் கிவன் இம்பார்ட்டன்ஸ், அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி மேக்ஸிமம், அல்லது இதனுடைய மீனிங் என்னென்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் இன்வால்விங் money inside are being recorded, classified and summarized ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனும் அதனால் வரக்கூடிய ரிசல்ட், தட் இஸ் events, இது ஒரு பகுதியாவது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதாக இருந்தால், பணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை இன்டர்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் படி இட் இஸ் அ சிம்பிள் art of recording, record keeping.
ஸோ ஐடென்டிஃபைங் த ஈவெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், முதல்ல இது வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸான்னு பார்க்குறோம். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டின்னா அதுக்கு கேரக்டர் என்ன இருக்கணும்? இட் ஷுட் இன்வால்வ் மணி, ஃபினான்ஷியல் கேரக்டர்ஸ் இருக்கணும். தென் அதை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மெத்தடாலஜியில் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. எதெல்லாம் வந்து மணி இன்வால்வ் ஆகிருக்கோ, எதெல்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னாலே அது வந்து இட் ஷுட் இன்வால்வ் எனி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இது, அதை மட்டும்தான் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ப்ரைமரி புக்ஸ் அல்லது சப்சிடரி புக்ஸ். ஸோ ப்ரைமரி இஸ் த ஃபஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ், தென் சப்சிடரி புக்ஸ், அதை வந்து அதுக்குரிய ஹெல்பிங் புக்ஸை சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்ரி ரெக்கார்ட் கீப்பிங் சிஸ்டமில் ஒரு டிரான்சாக்ஷனை கிளாஸிஃபை பண்ணுறோம், அதை வந்து அந்தந்த புக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதை குவிக் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த எல்லா டிரான்சாக்ஷனோட சம் டோட்டல் ரிசல்ட்ஸை சம்மரைஸ் பண்ணி அப்ராப்ரியேட்டாக யாருக்கு வேணுங்கிறோமோ அதை கொடுக்குறோம். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செகண்டரி புக்ஸுக்கு போகுது. தே ஆர் கால்ட் த லெட்ஜர். அந்த லெட்ஜரில் அகெயின் இதை வந்து இன்கமாவோ எக்ஸ்பென்ஸாவோ இல்லை அசட்ஸ் வாங்குறதுனா அதுக்காகவோ இல்லை இதை வந்து ஒரு லைபிலிட்டியாகவோ இப்படி வெவ்வேறு விதமாக பிரிக்கிறோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பிரிக்கிறோம். தென் ஆஃப்டர் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் பீன் ஃபவுண்ட் அவுட், அதை சம்மரி பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். தென் அதிலிருந்து ஃபைனலாக அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வி ப்ரிப்பேர் தி பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இவெண்ட்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் மெஷர் ஆகுது. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த கண்ட்ரியுடைய கரன்சி, அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு இதாக யூனிட்டாக எடுத்துக்கிறோம். நம்ம இந்தியாவில் எடுத்தால் ருப்பி, யூஎஸ்ஏல எடுத்தால் டாலர், இன்னொரு கண்ட்ரியில் ரேயான்ஸ், அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்குரிய கரன்சி தான் அதனுடைய மெஷரிங் ஸ்கேலாக எடுக்கும். அப்போது அந்த டிரான்சாக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அதை என்ட்ரி பண்ணுவோம், இல்லைன்னா அதை வந்து என்ட்ரி பண்ண மாட்டோம். தென் இந்த ப்ரெசன்ட் டே அக்கௌண்டிங் ஃபங்க்ஷனை இந்த டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் டோட்டலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனோட நின்றுடுது. ஆனால் இப்போ நமக்கு அதோட தேவை வந்து ரொம்ப குளோபலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆன பின்னால் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இட் ஹஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால இங்கே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கெயின்ஸ் மோர் வேல்யூ பிகாஸ் இட் ஹஸ் டு பி கம்யூனிகேட்டட். அதனுடைய பொறுப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம. ஸோ பார்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங்காக இப்போ அக்செப்ட் பண்ணுது. ஸோ 1966 இதுக்கு வேறு மாதிரி டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங் and communicating economic information to permit informed judgment and decisions by the user of accounts னு மாறுச்சு. அதாவது அந்த அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கோ டெசிஷனுக்கோ வர்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பர்மிட் பண்ணுது, எந்த ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனாக 1966 மாறுச்சு. தென் ஆஃப்டர் அகெயின் இன் 1976 அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டு வந்து அதை டிஃபைன் பண்ணுச்சு. ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஒரு தேவையான அளவு ஒரு நல்ல அளவு இன்ஃபர்மேஷன், பட் அது ப்ரைமரி ஆஃப் ஃபினான்ஷியல் நேச்சராக தான் இருக்கணும். அதனுடைய ரிசல்ட்ஸ் எக்கனாமிக் என்டிட்டிஸாக இருக்கணும். அது வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுக்க யூஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த டெஃபினேஷன் மாறுச்சு. அந்த டெஃபினேஷன் எப்படி போகுதுன்னா, function of accounting is to provide quantitative information primarily of financial nature. First of it should be of financial nature. Then about the economic entities, what for it is needed, that is needed to be useful in making economic decisions in a marriage. So thus friends, accounting is defined as process of recording, classifying, summarizing, analyzing and interpreting the financial transactions. அதோட நிற்கிதானா இல்லை, and communicating the results thereof
டு த பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது இட் டசன்ட் எண்ட். இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. அதனால தான் அதை ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு ப்ராசஸ்ஸும் போனால் ஒன் தட் விச் டஸ் நாட் எண்ட் வித் ஒன் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி இது முடிஞ்சதுன்னா அது ப்ராசஸ் இல்லை. ப்ராசஸ்ஸுங்கிறது கண்டினியூஸாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். as long as பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர், அது வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், எழுதி வைக்கிறது. தென் கிளாஸிஃபைங், அதை டிவைட் பண்ணுறது. சம்மரைசிங், அதை டோட்டல் அப் பண்ணுறது. அனலைசிங், அதை பிரித்து பார்த்து அதனுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது. தென் இன்டர்ப்ரெட்டிங்னா அதோட மீனிங்கை கன்வே பண்ணுறது. ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன், அந்த ரிசல்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கு? த பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன். யாருக்கு அது தேவைப்படுதோ அவங்களுக்கு. ஸோ அப்போ அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இங்கே பெருசாகுது. ஜஸ்ட் மியராக ஒரு டிரான்சாக்ஷனை எழுதி வச்சு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை. யார் அந்த எக்கனாமிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அளவில் அவருடைய ஸ்கோப் வந்து பெருசாகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.